கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையாய் இந்த 2025ஆம் ஆண்டு பிறந்து 2 மாதங்கள் முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். அதற்காய் ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இந்த புதிய மாதத்தையும் காண கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். அதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது: தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலை மேல் உயர்த்துவார். என்ன ஒரு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த புதிய மாதத்தில் கன்மலை மேல் உன்னை உயர்த்தப் போகிறேன். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், நிச்சயமாய் நிறைவேற்றுவார். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நம்மை உயர்த்தப் போகிறார், சாட்சியாய் நிறுத்தப் போகிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்பட போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, கன்மலை மேல் உயர்த்துவேன்னு. ஆண்டவர் நம்மை உயர்த்த நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொன்னார், கன்மலை மேல் நான் உன்னை உயர்த்தணும்னா நீ என்ன உயர்த்தணும். கர்த்தரை யாரெல்லாம் உயர்த்துகிறாங்களோ அவங்கள கர்த்தர் நிச்சயமாய் கன்மலை மேல் உயர்த்துவார். பாருங்கள், ஆண்டவர் கன்மலை மேல் உயர்த்துவேன்னு சொல்லிட்டாரு. அப்போ ஆண்டவர் நம்மை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? கர்த்தரை உயர்த்தணும். கர்த்தரை உயர்த்துவது என்று சொன்னால் என்ன? கர்த்தரை உயர்த்துதுன்னா என்னது அப்படின்னா பாருங்கள், ஆண்டவர் சொன்னார், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும்போது அவர் நம்மை உயர்த்துவார். கர்த்தரை துதிக்கும்போது அவர் நம்மை உயர்த்துவார். கர்த்தரை விசுவாசிக்கும்போது அவர் நம்மை உயர்த்துவார். கர்த்தருடைய ஆலயத்தை நாம் நேசிக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். பாருங்கள், இந்த 4 காரியத்தை இந்த மாதத்தில் நம்ம செய்ய போகிறோம். கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தர் நம்மை உயர்த்தி சாட்சியாக நிறுத்தப் போகிறார். பாருங்கள், இந்த சங்கீதம் 27ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் இந்த 4 காரியங்களும் வருது. செபிக்கணும், துதிக்கணும், விசுவாசிக்கணும், கர்த்தருடைய ஆலயத்தை நேசிக்கணும். இந்த 4 காரியத்தை கர்த்தருடைய கிருபையினால் நம்ம செய்ய போகிறோம். கர்த்தர் நிச்சயமாக கன்மலை மேல் உயர்த்துவார், உங்களை சாட்சியாக நிறுத்துவார். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல புதிய மாதத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கன்மலை மேல் எங்களை உயர்த்துவேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் நீர் எங்களை உயர்த்துவதற்கு ஆண்டவரே நாங்கள் கர்த்தரை உயர்த்தணும்னு சொன்னீங்க. ஆண்டவரே, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கணும், கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை விசுவாசிக்கணும். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆலயத்தை நேசிக்கணும்ப்பா. ஆண்டவரே, இதை செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட கிருபைகளை தந்து ஆசீர்வதித்து நீங்கள் உயர்த்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்கு நன்றி. தாழ்த்துகிற பெருமையாக்குறோம். எல்லா துதி கனமையுமே உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறங்க ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, God bless you, God bless you.